الحمد لله رب العالمين غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا إله إلا هو إليه المصير والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أد الأمانة إلى من ائتمنك ولا تخن من خانك أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழுகின்ற மக்களை நேரான சீரான பாதையில வழிகாட்டுவதற்காக முழு உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சுன்னாக்களை வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் இவ்வுலகில் வாழுகின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கட்டளைகளை எமது வாழ்க்கையிலே ஈன்றளவு எடுத்து நடந்தும் அவனால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக அவைகளை தவிர்த்து வாழும்படி முதற்கண் குறைகள் நிறைந்த எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் முஃமினூனுடைய ஆரம்ப வசனங்களிலே சொல்கின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள், இறை விசுவாசிகள், ஈமான் கொண்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த முஃமின்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்களுடைய தொழுகையிலே அவர்கள் உள்ளச்சமாக பயபக்தியோடு தொழுவார்கள். வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன், அந்த முஃமின்கள் எப்படி இருப்பார்கள்? தேவையில்லாத அனாவசியமான விடயங்களை விட்டும் பராக்கா இருப்பார்கள். வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அந்த முஃமின்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அந்த முஃமின்கள் வெற்றி அடைகின்ற முஃமின்கள், வெற்றி அடைந்த முஃமின்கள் எப்படி இருப்பார்கள்? தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். தொடராக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அந்த முஃமின்கள் எப்படி இருப்பார்கள்? வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அந்த முஃமின்கள் அவர்களுடைய அமானிதமான விஷயங்களிலும் ஒப்பந்த விஷயங்களிலும் உடன்படிக்கையுடைய விஷயங்களிலும் மிக கவனமாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒரு முஃமினுடைய அடையாளம் அவர் நம்பிக்கையுள்ளவராக இருப்பார், அமானிதங்களை பேணி பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார். அமானிதம் என்றால் என்ன? நம்பிக்கை, நாணயம், உண்மையாக இருத்தல். அந்த அமானிதம் என்ற அந்த சொல்லுக்கு எதிர்மாறான சொல் என்ன? துரோகம் செய்வார்கள், இரகசியங்களை அம்பலப்படுத்துவார்கள், மோசடி செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வாதாடக்கூடிய 2 விடயங்களில், அதாவது இந்த அடியான் என்னுடைய விடயத்தில் கவனமாக இருக்கவில்லை, என்னுடைய ஹக்குகளை பேணவில்லை என்று சொல்லக்கூடிய 2 விடயங்களில் முதலாவது உறவு முறை, இரண்டாவது அமானிதங்கள். இந்த அமானிதங்களை சரியாக முறையாக எடுத்து நடக்கவில்லை என்றால், பேணவில்லை என்றால், அவர்களுக்கு எதிராக இந்த அமானிதங்கள் நாளை மறுமையில் இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அமானிதங்களில் ஆக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியவைதான் பொறுப்புகள். மஸ்ஜிதுடைய பொறுப்புகள், மதரசாவுடைய பொறுப்புகள், பள்ளி வாயில்களுடைய பொறுப்புகள், இன்னும் எந்தெந்த சங்கங்கள், எந்தெந்த நலன் அமைப்புகள் எல்லாம் இருக்குதோ அத்துணையும் பொறுப்பாக இருக்கின்றவர்கள், பொறுப்புடையவர்கள் அமானிதத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கிராமப்புற அரபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மத்தஸ்ஸாஅ, கியாமத் நாள் எப்பொழுது வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபமதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திஸு ஹத்தா இதா கதா ஹதீஸஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு முடியும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அந்த தோழருக்கு பதில் சொல்லல. பேச்சை முடித்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐன ஸாயில் அனி ஸாஅ, கியாமத் நாளை பற்றி கேட்டவர் எங்கே, அந்த கேள்வி கேட்டவர் எங்கே என்று கேட்டார்கள். அந்த கிராமப்புற அரபி கையை உயர்த்தி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ இருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா துய்யத்தில் அமானா, எப்பொழுதோ அமானிதம் வீணடிக்கப்படுமோ, அமானிதம் வீணடிக்கப்பட்டால் ஃபன்தவிர் ஸாஅ, கியாமத் நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், எப்படி அமானிதம் வீணடிக்கப்படும்? சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தவிர் ஸாஅ, ஒரு விடயத்துக்கு தகுதி அற்ற ஒருவர் நியமிக்கப்பட்டால் கியாமத் நாளை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ்கள்ல 2 விடயம் இருக்கிறது. ஒன்று, தகுதி அற்றவர்கள் பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டால் கியாமத் நாளை எதிர்பார்க்க வேண்டும். இன்னும் ஒன்று, தகுதி உள்ளவரிடத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அவர் வீணடித்தாலும் கியாமத் நாளை எதிர்பாருங்கள் என்று இந்த ஹதீஸூடாக விளங்கிக் கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்புகள் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. பொறுப்பில் உள்ளவர்கள், நாங்கள் கலந்து கொண்டோம், எங்களுடைய கையொப்பம் இருக்கிறது, நாங்கள் இந்த பதவியில் இருக்கிறோம் என்பது பொறுப்பு அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஈராக்கில் ஒரு வெள்ளம் ஏற்பட்டு ஒரு நாய் அந்த வெள்ள பெருக்கினால் செத்து விடுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கிட்ட நாளை மறுமையில் விசாரிப்பானே. உமர்,
உன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒரு நாய் அந்த வெள்ளப்பெருக்கினால் செத்து விட்டதை, இதற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய் என்பதை நான் பயப்படுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். பொறுப்பில் உள்ளவர்கள் சந்தோஷப்படுவதற்கு எதுவுமே இல்லை. தன்னை அடையாளம் காட்டிக்கொள்வதற்கு உங்களிடத்தில் எதுவுமே இல்லை. நீங்கள் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டால் நிம்மதியான தூக்கம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. சிந்தனையில் இருக்க வேண்டும், யோசனையில் இருக்க வேண்டும். எனக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட இந்த அமானிதத்தை நான் எப்படி நிறைவேற்றுவேன்? புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆட்சி பீடத்தில் இருந்த ஒருவர். மஅகப் இப்னு யஸார் ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. அவங்கள சந்திக்கிறதுக்காக இவங்க போயிருக்கிறாங்க. நோய் எல்லாம் விசாரிச்சோன்னே மஅகப் இப்னு யஸார் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட, நபிகள் நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் செய்யட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை பொறுப்புக்கு அமர்த்தப்பட்டு அந்த பொறுப்பின் ஊடாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய விடயங்கள் சேரவில்லை என்றால், அல்லது அவருடைய காலத்தில் மக்கள் அடைய வேண்டிய அடைவுகளை அடையவில்லை என்றால், சொன்னார்கள் மஅகப் இப்னு யஸார் ரலியல்லாஹு அவர்கள், லம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னah, அவர் சொர்க்கத்துடைய வாடையை கூட நாளைக்கு மறுமையில் நுகர மாட்டார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொன்ன ஹதீஸை நினைவுபடுத்தினார்கள். பொறுப்புகள் மிகப்பெரிய அமானிதம், வக்ஃப் சொத்துகள் மிகப்பெரிய அமானிதம். தன்னுடைய பொறுப்பு காலங்களிலே, பொறுப்பு என்பது அதிகாரமும் அல்ல, நல்லா நினைவு வச்சுக்கோ, அதிகாரம் அல்ல பொறுப்பு என்பது. தன் சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்கு கிடைத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பமே தவிர அதிகாரம் கிடையாது. அமானித பொருட்கள், வக்ஃபுடைய பொருட்கள், இவைகள் அமானிதங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நான் நிறைய குத்துபாக்களிலும் ஞாபகப்படுத்துவது ஒன்றுதான், இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய சேவை செய்தவர்கள் தான் தென்னிந்தியாவில் இருந்து வியாபார நோக்கோடு இலங்கைக்கு வந்தவர்கள். பஜார்களில் பாருங்க, எங்க பார்த்தாலும் ஒரு நடு சென்டர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கு. நாங்க நினைக்கிற எப்படி கடை அமைக்கணும் என்றுதான், அவங்க அப்படி அல்ல, எப்படி பள்ளிவாசல் அமைக்கிறது. அவங்க இந்த நாட்டை விட்டும் போற நேரத்தில் இருந்த சொத்துக்களை விற்கல, வக்ஃப் செஞ்சுட்டு போனாங்க. துரதிர்ஷ்டவசம் எங்களுக்கு கிடைத்த, இந்த சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு சில பொடுபோக்கான பொறுப்புதாரிகள் அதை சரியாக நிர்வகிக்க தவறியதன் காரணமாக சொத்துக்கள் கைவிடப்பட்ட நிலைமையில், அல்லது சும்மா யோசிங்க, ஒரு பிரபல்யமான அல்லது ஒரு நல்ல ரஷ்யான ஒரு டவுன்ல ஒரு கடையை ஒன்றை கூலிக்கு கொடுக்கறேன்னா எவ்வளவு எடுக்கலும்? 1,00,000, 90,000, 50,000க்கு மேல எடுக்கலும், நல்ல ரஷ்யான டவுன்ல. ஆனா கவலைக்கிடமான விஷயங்கள், இந்த வக்ஃபுடைய சொத்தை சரியாக பொறுப்புதாரிகள் அதை நிர்வகிக்காததன் காரணமாக இன்றும் இருக்கிறது. நான் அறிந்த வகையில் இன்றும் இருக்கிறது. பள்ளி வாயிலுடைய கடை சீப்பாக இன்னும் 3,000, 5,000க்கு ரஷ்யான டவுன்கள்ல கூட பள்ளிவாசலுடைய கடையுடைய கூலி எவ்வளோ? 5,000, 10,000. வக்ஃப் சொத்துக்கள் அமானிதம் சரியாக முறையாக கையாளப்படும். தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடாது, தன்னுடைய நெருக்கத்தை பார்க்கக்கூடாது, தன்னுடைய உறவை பார்க்கக்கூடாது. வக்ஃப் சொத்து என்பது அல்லாஹ்வுடைய சொத்து, இது முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். அமானிதங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததான் அமானிதங்களில்
இன்னும் ஒன்றுதான், ஒருவரிடத்தில் நாங்கள் கடன் எடுக்கிறோம், இதுவும் ஒரு வகையில் அமானிதம். ஏன் இதை நாங்கள் அமானிதம் என்று சொல்கின்றோம்? ஒருவர் கடன் எடுக்கிற நேரத்தில் அத்தைனு ஹுவ மாலுன் உஹித பிஹக்கின் முஅக்கத்தின், ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு பெறப்படுகின்ற சலுகை தான் கடன் என்பது. பொருள் எடுத்துட்டு 10ஆம் தேதி தாரோம் என்று வாக்கு கொடுக்கிறோம். 11ஆம் தேதி அந்த கடனை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் முறையாக யார் கடன் தந்தார்களோ அவங்களிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு தவணை கேட்கணும். சிலவங்க சொல்ற அவர் கேட்க இல்லையா, கேட்டா கொடுப்போம். நாங்க எப்படி வாதா சொல்லி இருக்கிறோம், 10ஆம் தேதி தருவோம். 10ஆம் தேதி முடிஞ்சா 11ஆம் தேதி அந்த கடனை நிறைவேற்றத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா யார் கடன் தந்தாங்களோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு தவணை கேட்கணும். இன்னைக்கு எப்படி கடன் கேட்கிற நேரத்துல பூனை, கடனை கேட்டு போனா பூனை மாதிரி எடுக்கிற, அதை கொடுத்தவர் கேட்கிற நேரம் புலி மாறி பாயிற அளவுக்கு இன்றைக்கு இந்த அமானிதம் என்றதுல பெரிய கவனம் செலுத்தாதவர்களா நாங்க மாறிட்டோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர்கள் எங்களுக்கு கடன் தந்திருப்பார்கள். நாங்க சொல்லியிருப்போம் இன்னும் 2 மாசத்துல 3 மாசத்துல தாரோம் சொல்லியிருப்போம். அந்த நாள் வருவதற்கு முன்னால் கடன் தந்தவர் மரணித்து விட்டார். இப்ப சட்டம் என்ன? ஒருவருக்கு கடன் கொடுத்து விட்டார். கடன் கொடுத்தவர் தவணை கொடுத்தார், 2 மாதங்களில் திருப்பி தாருங்கள் என்று. 2 மாதங்கள் வருவதற்கு முன்னால், அந்த கடனை கொடுப்பதற்கு முன்னால் கொடுத்தவர் மௌத்தாகிவிட்டார். இப்ப சட்டம் என்ன? உடனே அந்த குடும்பத்தாரை நாடி, நான் தவணை முறையில் கடன் எடுத்திருக்கிறேன், இந்த 2 மாதம் காலம் இருக்கிறது, அவகாசம் தர முடியுமா? இல்ல என்று சொன்னால் உடனடியாக அந்த கடனை நிறைவேற்றித்தான் ஆகணும். ஏனென்றால் மௌத்தானவருடைய சொத்தல்ல, இப்ப இருக்கிற பிள்ளைகளுடைய வராச சொத்து. நாங்க என்ன சொல்றோம், அவர் மௌத்தாக்கிட்டார் தானே, இப்ப என்னத்தை குறவு கொடுப்போம், லேட்டாக்கி கொடுப்போம். அமானிதம். ஒரு வியாபார நோக்கோடு நாங்கள் பணம் பெறுகின்றோம். அது முராபகவா இருக்கலாம், முஷாரக்காவா இருக்கலாம். அமானிதமாக நம்பி தாரார் எங்கள்கிட்ட, அதை ஒழுங்கான முறையில் வியாபாரம் செஞ்சு கொடுக்க தெரியோடும் எடுக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம், யாரை நம்பி சல்லி கொடுக்கவான. இந்த காலத்துல நம்பிக்கையானவர்கள் தேடுகின்றவர் ரொம்ப குறைவு. இல்ல மாஷா அல்லாஹ், சிலவங்க இருக்கிறாங்க, இல்ல இல்லாமல் இல்லை, இருக்கிறாங்க. கோடிக்கணக்கு, லட்சக்கணக்கு இல்ல, கோடிக்கணக்கு வியாபார நோக்கோடு எடுத்து இவர் அந்த சல்லில விளையாடி இப்ப சொல்றாரு வியாபாரத்தில் லொஸ்ட், பங்கு கொள்வோம். என்ன அநியாயம், அமானிதம். எங்களிடத்துல நம்பி தாராரு, அந்த நம்பி தந்த அந்த நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர்கள் சீட்டு பிடிச்சிருப்பாங்க, அமானிதம். 1 லட்சம் 2 லட்சம் மாசம் 5 லட்சம் சீட்டு பிடிக்கிற ஆட்களும் இல்லாமல் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். ஆனா சீட்டு பிடிக்கிற ஆட்கள் அந்த அமானிதத்தை பேணி நடக்கணும். இங்க யாரு சீட்டு பிடிக்கிறது எங்களுக்கு தெரியாது, யதார்த்தங்களை சொல்கின்றோம், உண்மையை சொல்கின்றோம். ஒரு 10 பேர் சீட்டு பிடிக்கிறேன், என்னை நம்பி 10 பேர் சீட்டு பிடிக்கிறாங்க. எல்லாரிடத்திலும் அமானிதமாக நீதமான முறையில் நடப்பது என்னுடைய பொறுப்பு. முதலாவது சீட்டு நான் இருக்கிறேன், 2வது சீட்டு குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படுவார்கள் என்ற ஒரு நிலைமை இருக்கிற நேரத்தில் யாராவது எனக்கு நெருக்கமான ஒரு ஆள் வந்து 2வது சீட்டு எனக்கு எப்படி சார் தா ஏலும் விளையாடலும், விளையாடுறதுக்கு தான் எவ்வளவு விளையாட்டு இருக்கு. அதுல எங்கடா முஸ்லிம்களுக்குன்னா விளையாடுறதுல, சல்லில விளையாடுறதுல
அது கை கண்ட கலை, அது கோஸ் போ தேவையில்லை, அது சும்மா ரத்தத்திலே ஊறும். ஒரு ஆள் வந்து சொல்றாரு, 2வது சீட் எனக்கு தாங்க, உங்களுக்கு ஒரு கொமிஷன் தாரு. நடந்திருக்கு, நடக்காம இல்ல, நடந்திருக்கு சில இடங்கள். இல்லாட்டி இவர் சொல்றாரு, உனக்கு 2வது சீட்டை நான் எடுத்து தாரேன், எனக்கு ஒரு கொமிஸ் தான். அமானிதத்துக்கு மோசடி. நம்பி எங்களிடத்தில் பணம் தருகின்றவர்களுக்கு மோசடி செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தரகர் இருக்கிறார், ஒரு புரோக்கர் இருக்கிறார். இவருடைய தொழிலும் அமானிதம். அது திருமண தரகராக இருக்கேனும், ஒரு வாகனத்தை பேசி கொடுக்கிற ஒரு ஆளா இருக்கேனும், ஒரு வீடை பேசி கொடுக்கிற ஒரு ஆளா இருக்கேனும், எதுவாக இருந்தாலும் புரோக்கர் என்ற வார நேரத்தில் அவர் அமானிதத்தை கட்டாயமாக பேணிதான் நடக்க வேண்டும். வெள்ளைய கருப்பாக்கவும் தேவையில்லை, கருப்ப மஞ்சளாக்கவும் தேவையில்லை. எத்தனையோ திருமண வைபவங்கள் பொய்ய சொல்லி கலப்படம் செஞ்சு தொழிலாளியை முதலாளி ஆக்கி மேனேஜரை பொஸ் ஆக்கி எவ்வளவு திருமணங்கள். பாக்கெட்டுக்கு சல்லி வாரன்னா எதையும் செய்யவான அமானிதம். ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது எனக்கு தரப்பட்டிருக்கிற அமானிதம். நான் இயலுமானவரை 2 பக்கத்தையும் தேடித்தான் அந்த வேலையை செய்யணும். நான் ஒரு வாகன புரோக்கரா இருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் இந்த வாகனம் பழுதடைந்த வாகனம், தரமில்லாத வாகனம். எனக்கு தெரிந்து கொண்டு நான் இன்னொருவரை நல்ல குவாலிட்டி வாகனம், நல்ல சந்தர்ப்பம். அமானியத்துக்கு மோசடி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதேபோல் வாகன வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதனுடைய சட்ட திட்டங்களை முறையாக தெரிந்திருக்க வேண்டும். கமிஷன் எப்படி எடுக்கலாம், அதுக்கு சில சுரூத்துகள் எங்கட மார்க்கத்தில் இருக்கிறது. வாகனத்துடைய விலை ஒன்று இருக்குது. நாங்க சொல்றோம், எனக்கும் வெச்சு பேசினி, இது கூடாது. உங்களோட வியாபாரத்துடைய விலையை நீங்க சொல்லுங்க, நான் கூட்டிக் கொண்டு வாரேன். வித்து பட்டா நீங்க எனக்கு இவ்வளவு சம்பளம் தாங்க, ஒரு கொமிஸ் தாங்க, இது கூடும். புரோக்கர் விஷயங்கள் அமானிதம், கட்டாயமாக அமானிதங்கள் பேணப்படணும். ஒரு வீட்டை பேசிக் கொடுக்கிறோமா, அதனுடைய ஹக்கீக்கத் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பொய் சான்றிதழ்கள், பொய் சர்டிபிகேட்டுகள் தயாரிச்சு ஒரு வீட்டையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஒரு காணியோ விற்றால் அதனுடைய பாதிப்பு இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் எங்களுக்கு தராம மௌத்தாக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியில பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இன்னல் முத்தஷார முக்தமனுன். ஒருவர் எங்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறார், மஷூரா கேட்கிறார், இதுவும் அமானிதம் பாதுகாக்கப்படும். எங்களிடத்தில் ஒருவர் ஒரு ஆலோசனை கேட்கிறார், அந்த ஆலோசனையின் பொழுது நான் எப்படி நடந்து கொள்ளணும், எது உண்மையோ எது பிழையோ அதை தெளிவாக அவரிடத்தில் சொல்லணும். இது ஒரு விஷயம். இன்னும் ஒருவர் என்னிடத்தில் ஆலோசனை கேட்டார், அந்த ஆலோசனை எனக்குள் மாத்திரம் நான் பதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும், அது யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உதாரணத்துக்கு, ஒருவர் திருமண வாழ்க்கையில் திருப்தியற்றவராக இருக்கிறார். தாம்பத்திய உறவில் அவருக்கு ஒரு ஆசை இல்லாமல், ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறார். அமானிதமாக கேட்கிறார், இதுக்கு என்ன செய்யலாம், ஒரு மருத்துவம் என்ன? அந்த விஷயம் நான் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளும். நான் 5 பேர்த்து 6 பேர்த்து இவர் எனக்கு இப்படி வந்து கேட்டார், இவர் இப்படியாப்பட்டவரே,
என்றதை நாங்க சொல்லக்கூடாது. மசூரா கேட்கப்பட்டால் அது முறையாக மசூரா சொல்லப்படணும், அது அமானிதம். இரண்டாவது, எது கேட்கப்பட்டதோ அது முறையாக நாங்க பாதுகாத்து வச்சுக் கொள்ளணும். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, அல் மஜாலிசு பில் அமானா. ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த சபையில் பேசப்படுகின்ற விடயங்கள் அமானிதம். அது நிர்வாக கூட்டங்களா இருக்கலாம், குடும்ப விவகாரங்களா இருக்கலாம், அல்லது யாரை பத்தி ஒரு தவறை விசாரிக்கிறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த அமானிதங்கள் பேணி பாதுகாக்கப்படணும். ஒரு ஆள் எங்களோட கோல்ல பேசுறாரு, நாங்க அந்த கோலை ரெக்கார்டிங் பண்றோம் அல்லது அவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுறோம். அவரது அனுமதி இல்லாம எங்களுக்கு பேசுறது கூடாது. அவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுறேன்டா அவர்கிட்ட சொல்லணும், நான் அவுட் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசுறேன், பரவாயில்லையா, 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க, அமானிதம் கேட்டுதான் பேச வேண்டும். ஏதும் பயங்கரமான சூழல், மோசடியான சூழல், அப்ப ரெக்கார்ட் பண்றது வேற விஷயம். ஒரு ஆளை மாற்றி விட்டுறதுக்கெண்டே, ஒரு ஆளை குற்றவாளி ஆக்கிறதுக்கெண்டே நாங்க ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியிட்டால் அது அமானிதத்துக்கு மோசடி. 2 பேர் பாவம் செய்யறாங்க, தவறில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? கண்டும் காணாத மாதிரி வைத்திரும். அதை வீடியோ எடுத்து, அதை போட்டோ எடுத்து அதை வெளியிட்டால் அது அமானிதத்துக்கு மோசடி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக சில ரகசியங்களை எங்களிடத்தில் சொல்வார்கள். அந்த ரகசியங்கள் அமானிதம், பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அவங்க சொல்ற நேரத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்கள்கிட்ட இருக்கட்டும் எந்த ஒரு ரகசியத்தை சொல்லுவாங்க. நாங்க போயிட்டு எப்படி தெரியுமா சொல்றேன், அவர் ரகசியமா சொன்னாரு, நீ யாருக்கிட்ட சொல்லாதன்னு நாங்க சொல்லுவோம். இது 10 பேர்கிட்ட அப்படியே சுத்தி 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 வரும். அமானிதத்துக்கு மோசடி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, திர்மிதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, இதா ஹத்தஸ الرجل بالحديث, ஒரு மனிதர் ஒரு கதையை பேசுறார், ثم التفت, பின்பு கொஞ்சம் திரும்பி பார்க்கிறாரு, யார் சரி கேட்கிறாங்களான்னு பார்க்கிறாரு, ஃபஹி அமானா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அமானிதம், அது பாதுகாக்கப்படணும். சில நிர்வாகங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 10 பேர் 20 பேர் ஒன்று சேர்ந்து சில மசூராக்கள் எடுப்பாங்க. அந்த மசூரா அந்த 20 பேருக்குள் மட்டும் இருக்க வேண்டும். 21 ஆளுக்கு நாங்க போயிட்டு ஷேர் பண்ணினால், அதை சொன்னால், அதை ஊதினால், அந்த மஜ்லிஸுக்கு, அந்த பேச்சுக்கு, அந்த அமானிதத்துக்கு மோசடி செய்யும். நிறைய பேருக்கு இது விளங்குதே இல்லை. சில ஊர்கள்ல சில தவறுகள் நடக்கும், மக்களால நடக்கத்தான் செய்யும். சில பொறுப்புதாரிகள் அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விசாரிக்கிற நேரத்தில் அந்த விசாரணையுடைய அந்த தன்மை பாதுகாக்கப்படும். எல்லாரும் சேர்ந்து விசாரிக்கிறதும் இல்லை. இந்த அமானிதத்தை யாரு பாதுகாப்பாங்க? இதற்கு சூட்டபலான ஆட்கள் யாரு? அது 3 பேர் 4 பேருக்குள்ள மட்டும் விசாரிக்கப்பட்டால் அந்த செய்தியை யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. சில நேரம் எங்களுடைய மனைவிடத்தில் கூட, பள்ளியில் இப்படி ஒரு கேஸை விசாரிச்சிடும், கவனமா இருக்கணும், சொல்லக்கூடாது, அமானிதம். அது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பழக்கம், மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யற நோக்கம், மக்களை திருத்துற நோக்கம், மக்களுடைய இருக்கிற குறைபாடுகள் அறிஞ்சு தான் ஒரு கவர்னராக ஜனாதிபதியா இருக்கிறேன், இதை என்னால் சரி செய்யப்படணும் என்று யோசிச்சு என்ன செய்வாங்கண்டா, இரவுல இன்னொரு ஆளை கூட்டிக்கொண்டு சுத்துவாங்க. எனக்கு ஸ்ரீலங்கால எந்த நிர்வாகங்களும் இப்படி செஞ்சிருக்காரு. தனக்கு கீழே ஒரு ஊர் கொடுக்கப்பட்டால் நான் கவனிக்கணும், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது.
உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, இன்னொரு சஹாபியை கூட்டிக் கொண்டு. ஒரு வீட்டுக்குள்ள இருந்து இசை சத்தம் கேட்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்துச்சு. போனாங்க, பின்னால போய் பார்த்தாங்க, ஒரு வயோதிபர் மதுபானம் அருந்திக்கொண்டு ஒரு பெண்ணை நடனமான வச்சு இசையை கேட்டுக்கொண்டு ரசிச்சு கொண்டு இருக்கிறார். மறதையெல்லாம் பிடிச்சாங்க, கையும் மெலவுமா பிடிச்சாங்க. நாங்க பிடிச்சா சுவரா வீடியோட தான் பிடிச்சிருக்கோம். அதாவது நாங்க வீடியோ தான் எடுக்கிறேன். எங்க சரி ஒரு தவறு கண்டா போன் போவோம், வீடியோக்கு போவோம், அப்படியே வீடியோ தான் செய்யற முதலாவது. உமரதையெல்லாம் களவு மேலுமா பிடிச்சாங்க. சிலவங்களுக்கு இந்த களவு மேலுமா பிடிக்கிறது ஒரு பெருமை. நான் தான் பிடிச்சேன், எத்தனை நாள் நோட் பண்ணி தெரியுமா, சும்மா உடையலுமா. உமரதையெல்லாம் அவங்க பிடிச்சோடனே அந்த வயோதிபர் சொன்னாரு, ஏண்ட பாவத்தை பிடிக்கிறதுக்கு நீங்க எத்தனையோ பாவத்தை கடந்து தான் வந்திருக்கிறீங்க. பல விஷயங்கள் நினைவுபடுத்தினார். உமரதையெல்லாம் விட்டாங்க, அப்படியே வந்தாங்க. சில காலம் சென்றவுடன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா முனவராவில் ஒரு மஜ்லிஸ்ல உயர்ந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறார். அந்த தவறு செஞ்ச அந்த வயோதிபர் வாராரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டுட்டாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வயோதிபரை கூப்பிட்டாரு, வாங்க. கிட்ட உட்கார வச்சு கொண்டாங்க. இவர் பயந்தாரு. சொன்னாங்க காதுல, என் தவறை யாருக்கிட்டே சொல்லாதீங்க, நான் அண்டையோட அந்த தவறை விட்டுட்டேன்டா. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் இந்த செய்தியை இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லைண்டா. இதுதான் அமானிதம். நாங்க வெளிநாட்டில் கண்டோம், அந்த ஹோட்டல்ல கண்டோம், இந்த இடத்துல கண்டோம். நேரடியா போம். ஏன் இந்த இடத்துல இருக்கிறீங்க, ஏன் இந்த பாவத்தை செய்றீங்க, ஏன் இந்த தவறை செய்றீங்க, அவரோட நாங்க பேசுவோம், கதைப்போம், திருத்துவோம். அது இல்லாம போட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து, ரெக்கார்டிங் எடுத்து அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களோட மானங்களை அப்படியே கீழே முழுத்தாட்டி கேவலமாக்கி, இதுவெல்லாம் அமானிதத்துக்கு மோசடி. அல்லாஹ் இப்படியாப்பட்ட பாவங்களும் எங்களை பாதுகாப்பானா. யாழ்லா எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா, உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, நமக்கு வழிகாட்டியவர்கள் நல்லவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்திருவாயாக, திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, திடீர் நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக. யாழ்லா எங்களுடைய ஈமானை பலப்படுத்திடுவாயாக, பஞ்சத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, சக்கரை விட்டும் பாதுகாப்பாயாக, அமானிதங்களை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயாக. அமானிதத்துக்கு மோசடி செய்தவர்களை யாரும் நீ ஆக்கிடாதே அல்லாஹ். நீ தந்த அமானிதங்களை பேண்டுதலாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, உடல் ஆரோக்கியத்தை தந்தருவாயாக. யாழ்ல வயோதிபத்திலும் தள்ளாடுகின்ற வயதை விட்டும் பாதுகாப்பாயாக, இயலாமை விட்டும் பாதுகாப்பாயாக, அமால்களுக்கு தடையாயிருக்கின்ற நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக, இஹ்லாஸை நசீபாக்குவாயாக, ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய நியத்தை வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் நியத்தில் இஹ்லாஸை நசீபாக்குவாயாக. உனக்காக வேண்டிய அந்த ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. பெருமைக்காக புகழுக்காக யாரிடத்திலும் எதுவும் எதிர்பார்த்து அந்த அமலை செய்வதை விட்டும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. அந்த பாக்கியத்தை எங்களை போன்ற ஏழை எளிய மக்களுக்கும் நீ நசீபாக்குவாயாக. உன்னுடைய காபத்துல்லாவை பார்க்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் எங்களிடத்தில் இருக்கிறியா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நிச்சயமாக நீ நாடினால் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லாருடைய பாவங்களை மன்னித்து அந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்கின்ற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உம்ராக்களை செய்கின்ற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. பெற்றோர்கள் துஆக்களை கபூல் செய்யப்பட்டவர்கள் ஆக்கிடுவாயாக. பெற்றோர்களுடைய பதுவாய் விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சியான பிள்ளைகள் ஆக்கிடுவாயாக. நாங்கள் மரணித்தால் எங்களுக்காக ஜனாசாவுக்காக எங்களுடைய கபருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயாக. எங்களை விட்டு மரணித்த மனைமார்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் சொர்க்கத்தை நசீவாக்குவாயாக. நாளை மறுமையிலே அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எங்கள் அனைவரையும் எழுப்பாற்றிடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவுல பாடுகின்ற பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் சொர்க்கத்தை நசீவாக்குவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீவாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.